இஸ் திஸ் ஒன் பாயிண்ட் வேர் வனிதா வந்து பிரேக் டவுன் ஆவாங்க? எது என்னை பிரேக் ஆக வைக்கும், என்னை எமோஷனல் ஆக வைக்கும்னா அன்பு. எங்கள் மம்மி சொல்லுவாங்க, ரஜினி அங்கிள் பாரு இந்த வயசுல அப்போ 40+ இருந்திருப்போம் அவருக்கு. ஸோ 100 ஸ்கிப்பிங் எவ்ரிடே. ஸோ நான் அங்கிள் கேட்டேன், அங்கிள் 100 ஸ்கிப்பிங்னால தான் நீங்கள் இழைச்சிங்களா? இட்ஸ் லைக் சிங்கிள் மதர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்க ஃபினான்ஷியலி எப்படி பார்த்துப்பாங்க, மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டூ மெனி கொஸ்டின்ஸ் ஃபினான்ஷியலி. நான் 14 வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். Chandralekha, my first film, I was 14 years old, 8th standard I was. From then till today, I have been independent. Whatever I did, Big Boss நாளெல்லாம் இல்லை. I am a very emotionally dependent. Financially no. நான் யாருக்குமே அந்த இடம் கொடுத்ததே கிடையாது. தாய் கிழவி படம் பார்க்கும்போது எனக்கு ஒன் ஆஃப் த ஸோ எனக்கு ஃப்யூச்சர் வேணும். நான் எடுத்த டிசிஷன் தான். அதனால் என் ஃபேமிலி எனக்கு அகெயின்ஸ்ட் ஆனாங்க. இவங்களுக்காக நான் வந்து என்னோடய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க வீட்டு பசங்களை வந்து நான் ஆயா வேலை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மாதந்தோறும் first Sunday அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் exciting offers and gifts. ஸோ ஓப்பனிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், இட் இஸ் வென் இட் கம்ஸ் டு வனிதா இட் இஸ் ஆல்வேஸ் அ ரைஸ் ஃபால் ரைஸ் அண்ட் இட்ஸ் அப் டவுன் கிராஃப் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் சர்வை பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் நவ் வித் வனிதா? நோ, இட்ஸ் அப் டவுன்னா மெயினாக வந்து ஐ ரியாக்ட். ஸோ என்னோட ஹவு மை சிச்சுவேஷன் வந்து எனக்கு வாட் எவர் ஹேப்பன்ட் ஐ ரியாக்டட். அது வந்து ஒரு அந்த டைமில் ஒரு பூம் ஆயிருக்கலாம். But I'm a very quiet person actually. Now when I do my work, I'm a very quiet person. I do my work, I do my life, I am not a நான் போய் வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுறாலோ எதுவே கிடையாது. பட் ஆப்வியஸ்லி சில பேருக்கு வந்து ஒரு பிடிக்கும்னும் போது நம்மளோட நியூஸ் ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. I never cared about it. Plus negative or positive, I have always taken it with what, it's part of my life. நான் ஓப்பன் புக்காக தான் இருந்திருக்கேன். இப்போது அப்படின்னா ப்ராபப்ளி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் எவ்ரிதிங் டீச்சஸ் யூ மோர். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் என்னோடய ஒர்க்கு என்னோட இதில் நான் போயிட்டுருக்கேன். அதனால மேபி யூ டோன்ட் see me much in anything like and other than my work. But I'm taking it more easy, concentrating on the kids a little. I've come to that stage where எனக்கு வந்து I don't want to be busy like 24/7. சில பேர்லாம் வந்துட்டு என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், அப்பா என்ன ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் டெய்லி வெளியில் தெரியும். என் குடும்பத்திலே இருக்கிறாங்க, அந்த பட்டுப்புடவை நகை நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி காசு கொடுத்து என்னை போட சொன்னால் கூட நான் அழுதுகிட்டே தான் போயிட்டு என்னால் முடியாது. I am not that kind of person. I'm a very simple person. I like to just wear basic stuff. Basic clothes, yes. Yeah, so எனக்கு மேக்கப்பே first of all பிடிக்காது. I generally don't wear makeup. Lipstick and kajal, that's it. ஷூட்டிங்கே வந்து ஒரு டாஸ்க் எனக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னோட இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படி தான் இப்படிலாம் டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு டெய்லி இன்ஸ்டாகிராம். ஸோ ஐ எம் ஸோ நாட் தட் பர்சன். ஸோ அதனால் ஐ கைண்ட் ஆஃப் லைக் இப்போ இந்த ஸ்டேஜில் நோ ஐ டேக் மை ஓன் டைம். ஐ ஹாவ் மை ஓன் மீ டைம். லைக் ஐ ஒர்க் இல்லைன்னா ஐ என்ஜாய் மை தட் சாலிடாரிட்டி ஆஃப் சாலிட்யூட். So yeah, solidarity, solitude. I really enjoy that. So yeah, I've become more calmer, more quieter. முந்தை வந்து நான் சொன்னேனே ஒரு இடத்துல இருக்கவே முடியாது, கிளம்பி போயிட்டே இருப்பேன் வெளியில, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். But now I've become much more relaxed. Yes, mentally also relaxed. Yeah. அஃப்கோர்ஸ் இப்போ when it comes to single mother அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து ஜென்ரலாகவே இட் ஹஸ் பீன் ஸ்டீரியோடைப்ட் as in லைக் டு சிங்கிள் மதர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்க ஃபினான்ஷியலி எப்படி பார்த்துப்பாங்க, மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டூ மெனி கொஸ்டின்ஸ். இஃப் இட் இஸ் அ சிங்கிள் ஃபாதர் அதெல்லாம் கேள்வி வரதே இல்லை. அது வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக இருக்குது. பட் ஹவு டு see this being a single mother? இல்லை, டு பி ஹானஸ்ட் வந்து ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த சிங்கிள் மதர்ன்ற கான்செப்ட் எனக்கு எனக்கு தெரியல. ஐ திங்க் அது ரொம்ப ஒரு அந்த டேர்ம் வந்து ரொம்ப ஹைப்டாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் சிங்கிள் இன் தியர் லைஃப். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு மேரேஜில் இருக்கிறனால வந்து டசன்ட் மேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்மி. ட்ரூ.
இல்லை, இஃப் யூ see, when I was with my husband and I had my son, I was still a single mother only. Because கூட வந்து டிவோர்ஸ் ஆகலை, நாங்கள் லைஃப்பில் ஒன்றா தான் இருக்கோம். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே என் மேலே தான் இருந்துச்சு. பால் டப்பா வாங்கி கொடுக்கலனாலும் எதுவுமே பண்ணலனாலும் ஒரு தாயாக நம்ம பண்ணி தான் ஆகணும். வாட் எவர் ஹுக் ஆர் குரூக் யூ ஹாவ் டு டூ இட், அண்ட் ஐ டிட் இட். சர்வைவ் ஆனேன். ஸோ அதுக்கு சிங்கிளானா நான் லைஃப் லாங் சிங்கிளாக தான் இருந்திருக்கேன்னு தான் சொல்லணும். I think most of the women are Yeah, like so that. women are more capable in that way when it comes to the children especially. So sometimes fathers, sometimes. Yeah. But mostly I think both. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பேரண்ட் எப்பவுமே ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து ஊதாரித்தனமாக குழந்தைங்க பற்றி கவலைப்படாமல் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்பவுமே வந்து வேர் ரெஸ்பான்சிபிள். whether the father is there or not there, mother is there not there, இருக்காங்களோ இல்லையோ. நிறைய கேசஸில் மதர்ஸ் வந்து விட்டுட்டு ஓடுறதெல்லாம் கூட பார்க்குறோம் நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில். ஸோ அதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க நீங்கள்? அது என்ன எவ்வளோ பாதிப்பு கொடுக்கும்? டிவோர்ஸ் இஸ் ஸோ மச் பெட்டர். யூனோ, சில்ட்ரன் அக்செப்ட், தே க்ரோ அப், தே அண்டர்ஸ்டாண்ட். தயவு செஞ்சு ஒன்றா இருக்காதீங்கன்ற அளவுக்கு வந்து நிறைய சில்ட்ரன் வந்து தே ஹவ், அவங்க பேரண்ட்ஸ்க்கே அவங்களுக்கே தெரியுது, யூனோ இட்ஸ் பெட்டர் தீஸ் பீப்புள் ஆர் நாட் டுகெதர்ன்ற மாதிரி. செப்பரேட்டா இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ டோன்ட் நோ அபவுட் தி சிங்கிள் மதர் அண்ட் ஆல் தட். பட் நான் எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக என்னோட டியூட்டிஸு என்னோடது நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் சம்பளம் எடுத்துகிட்டு வருவார், நான் இந்த பாட்டில் பால் வாங்கணும், இந்த சாப்பாடு வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, என்னைக்காவது நான் டிபெண்ட்டாக இருந்திருந்தேன்னா மேபி நீ சொல்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் நான் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பேன். நான் 14 வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். Chandralekha, my first film, I was 14 years old, 8th standard I was. From then till today, I have been independent. Whatever I did, Big Boss நாளெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜாப்ஸில் இருந்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கம் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஒரு நாள் யாரையுமே எதிர்பார்த்தது கிடையாது. ஸோ அது எனக்கு மைண்டில் அப்படியே ஆயிட்டனால இப்போவும் ஐ டோன்ட் டிபெண்ட். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட ஐ won't depend on that person. I am a very emotionally dependent. ஈவன் மை சில்ட்ரன், நான் ரொம்ப எமோஷ்னலி டிபெண்ட், ஃபிசிக்கலி டிபெண்ட், ஃபினான்ஷியலி நோ. நான் யாருக்குமே அந்த இடம் கொடுத்ததே கிடையாது. தாய் கிழவி படம் பார்க்கும்போது எனக்கு ஒன் ஆஃப் த பேசிக் திங்ஸ் ஐ ரியலி லவ்ட் அபவுட் தட் ஃபிலிம் வாஸ் தட். பிகாஸ் ஐ திங்க் எல்லா மதர்ஸுமே எல்லா விமனுமே வந்து அதுதான் உண்மை. வி ஆர் ஆல் அலோன். அப்பா அம்மா குழந்தைங்க இதெல்லாம் நம்ம கடமைகள் தவிர வி ஆர் ஆல்வேஸ் அலோன். ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணோன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து நடு ரோட்டில் தான் நிற்போம். அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டு கேஸில் போய் இத்தனை கோடி தான் அத்தனை கோடி தானா எந்த கோடியும் வராது நமக்கு. கேஸ் மட்டும் போகும். அண்ட் யூ லாஸ்ட் 40 years ஆஃப் யுவர் லைஃப் இல்லை ஃபார் சம்படி ஹூ டிடன்ட் டிசர்வ் இட். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அது நிறைய பேர் இப்போ நான் ரீசெண்டாக இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் டிவோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வாட் இஸ் ராங் வித் யூ? நீ ஒரு எஜுகேட்டட் பொண்ணு தானே, நீ என்ன படிச்சிருக்கேன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். நீ நம்புறதெல்லாம் ஓகே, ஹஸ்பண்டெல்லாம் ஓகே, பட் யூ ஸ்டில் ஹேட் டு டூ சம்திங். இட்ஸ் மணி கிடையாது, இட்ஸ் நாட் அபவுட் மணி, எமோஷனலி செல்ஃப் ரெஸ்பெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. சில பேர் சொல்லலாம், நீங்கள் பேசுவீங்க, நாங்கள் அவ்வளோ படிக்கலை, ஸோ எங்களுக்கு படிப்பறிவு இல்லை, நாங்கள் கண்டினியூ பண்ணல எஜுகேஷன். நானும் தான் படிக்கலை, நிஜமா உண்மையாக நானும் தான் படிக்கலை. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எஜுகேஷன். ஐ திங்க் நம்மளை வந்து எக்விப் பண்ணிக்கிறது தான். இப்போ தைக்கிழவியில் சொல்லி கொடுத்தது அதுதானே. ஒரு டெய்லரிங் கற்றுக்கிட்டா கூட யூ கேன் பிகம் அ டெய்லர். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. குக்கிங்கில் இருக்குது, கேட்ரிங் பண்ணலாம், ஸ்வீட்ஸ் பண்ணலாம், எவ்வளோ இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம எது வேணா கற்றுக்கலாம். பட் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு யாரும் கொடுக்கல, என் ஹஸ்பண்ட் கொடுக்கல, என் மாமியார் கொடுக்கலன்னா நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம ஸ்பேஸ். நம்ம அந்த இடம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம யாரும் நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், எனக்குமே யாரும் கொடுக்கல. எங்கள் அப்பாவுமே ஒரு ஸ்டேஜில் நீ வாய முட்டு வீட்டில் உட்காருமா நான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் ஸ்கூலில் கொண்டு போய் ஸ்ரீஹரியை, அப்போ அந்த டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிற டைம்னால ஸ்ரீஹரி கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு 3-4 hours ப்ரீகேஜி எல்கேஜி அந்த யூகேஜி டைமில் பத்மாசிஷாத்ரி கார்லேயே உட்காந்துருப்பேன். நான் புக்கு நிறைய படிப்பேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் அந்த இது இன்டர்நெட்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை.
ஸோ புக்கு படிச்சுட்டு லெண்டிங் லைப்ரரியில் தான் புக்ஸ் வாங்குவாங்க பத்மா சேஷாத்ரி பக்கத்துலேயே. ஏன்னா நான் படித்ததும் பத்மா சேஷாத்ரி. ஸோ அதனால நான் கார்லேயே உட்காந்து புக்கு படிச்சுட்டு அப்புறம் திரும்பி அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நான் திரும்பி போயிட்டு வர்றது ரொம்ப டிஸ்டன்ஸ். டேடி 500 rupees கொடுப்பாரு பெட்ரோலுக்கு. போயிட்டு பெட்ரோல் போட்டு போயிட்டு மேபி ஒரு 100-200 ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று ஸ்ரீஹரிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஹீ எக்ஸ்பெக்டட் மீ டு டூ திஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். இல்லை அப்பா, when I said இல்லை ஐம் கோயிங் ஃபார் அ டிவோர்ஸ், ஐ வாண்ட் டு பர்சியூ எஜுகேஷன், நான் வேலைக்கு போகிறேன் திரும்பி அப்படின்னு ஒரு வெரி ஷார்ட் பீரியட் இது வந்து இப்படி போயிட்டு இருந்தது. ஏன்னா அப்பா சொன்னாருன்ட்டு கேட்டேன். தென் இல்லைம்மா நீங்கள் வந்து இப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், எப்படி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த 500 ரூபாய் வச்சு என் லைஃப் லாங் நான் வந்து எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் கொடுப்பீங்க டேடி? சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் எனக்கு கொடுப்பாங்க? இப்படியே தான் நான் திரும்பி கேட்டேன். இட்ஸ் லைக் அவருக்கு பதில் சொல்ல முடியல. உடனே வந்துட்டா நீ ரொம்ப பேசுகிற. நான் சொன்னேன், ரொம்ப பேசல, நான் வந்து ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் நாளைக்கு திடீர்னு அந்த 500 ரூபாய் கூட நீங்கள் கொடுக்கலன்னா நான் எங்கே போய் நிற்க போகிறேன்? தட் இஸ் நாட் மை லைஃப். ஐ டிசர்வ் மச் மோர். பிகாஸ் நான் 14 இயர்ஸ்லேயே ஐ ஹவ் பின் அ ஹீரோயின். ஐ ஹவ் ஏர்ன்ட் அ லாட் ஆஃப் மனி. ஸோ எனக்கு வந்து இது என்னோட லைஃப் இல்லை. எனக்கு ஃப்யூச்சர் வேணும். ஐ வாஸ் ஒன்லி 21. ஸோ எனக்கு ஃப்யூச்சர் வேணும். நான் எடுத்த டிசிஷன் தான். அதனால் என் ஃபேமிலி எனக்கு அகெயின்ஸ்ட் ஆனாங்க. அதெல்லாம் அதுக்காக பார்த்துட்டு இருந்தேன்னா என் லைஃப் போயிருக்கோம்ல. டுடே ஐ எம் இண்டிபெண்ட், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் பீஸ்ஃபுல். ஃபேமிலின்ற அந்த ஒரு ஃபியூ பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த 5-6 பீப்புள் இல்லாதனால என் லைஃப் வந்து நிம்மதியாக தான் இருக்கே தவிர வேறு எந்த விதத்துலையுமே எனக்கு லாஸ் கிடையாது. இவங்களுக்காக நான் வந்து என்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க வீட்டு பசங்களை வந்து நான் ஆயா வேலை பார்த்துட்டு உட்காந்துருந்துருக்கணும். உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான். பிகாஸ் எல்லா குடும்பத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பணக்கார வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மிடில் கிளாஸ் லைஃப்லையோ லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்லையோ இருக்கிறவங்கள பணத்தால் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் எடை போடுவாங்க. அந்த மாதிரி பல அவமானங்கள் என் லைஃப்பில் நான் சந்திச்சிருக்கேன் என் ஓன் ஃபேமிலி கிட்ட. ஏன்னா நான் அப்போ சினிமாவில் இல்லை, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். அவர் மேலுக்கு வந்துட்டு இருந்த டைம் எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். ஐ வில் நெவர் டாக் அபவுட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அவமானம் ரொம்ப பார்த்துருக்கேன். என் பிள்ளைங்க அவமானம் பார்த்துருக்காங்க. இட்ஸ் அ ரியாலிட்டி. நீங்கள் உங்கள் குடும்பங்கள்லேயும் அது நடக்கலாம் இல்லையா? சொந்தக்காரங்க தான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. தூரத்து சொந்தம்லாம் இல்லை, மை ஓன் இம்மிடியட் பீப்புள். இன்றைக்கெல்லாம் அவங்க ஸ்டேட்டஸில் வந்து லைஃப் இஸ் லைக் திஸ் லைக் தட், யூ லிவ் யுவர் லைஃப்லாம் போடுறாங்க. நானும் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லாம். எங்கே போய் சொல்கிறது? ஐ மீன் நீங்கள் இன்றைக்கி போடுறதெல்லாம் வந்து ரியாலிட்டியில் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்கீங்களா? உங்கள் ஓன் சிஸ்டருக்கு நீங்கள் லைஃப் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் பண்ணது உண்மை. அது எங்கே இருந்தாலும் அது மறுக்கவே முடியாது. மை கசின்ஸ் நோ, எங்கள் அத்தை பசங்களுக்கு தெரியும், சித்தப்பா பசங்களுக்கு தெரியும், பெரியப்பா பசங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் எனக்கு டச்சில் இருக்காங்க. தே லவ் மீ ஸோ மச். நீங்கள் உங்களோட அந்த சொசைட்டல் ப்ரெஷர்னு ஒன்று இருந்தது இல்லையா? நான் டைவர்ஸ் ஆனது வந்து அந்த டைமில் டிவோர்ஸ் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ உங்களுக்கு அவமானமாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஆயா வேலை பார்த்துட்டு வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க. அதை உடைச்சிட்டு நான் வெளியில் வந்தேங்கிறது உங்களால் தாங்க முடியல. தட் இஸ் த ட்ரூத். ஸோ when you think of all this, I really think that எல்லா விமெனுமே, எஸ்பெஷலி விமன், ஏன்னா மென் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஆகிறது ரொம்ப ரேர். விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக ஆகிட்டு இப்போ வந்து டிவோர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணும் போது கண்டிப்பாக தே வில் ஃபீல் வெரி பேட். ஏன்னா 40ல் போய் திரும்பி நீங்கள் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். கிட்டத்தட்ட 20 years ஆஃப் யர் லைஃப் இஸ் கான். எந்த வேலைக்கு போவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ விமன் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைங்களை வந்து வளர்க்குறது எல்லாருமே தான் வளர்த்தோம். பட் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நடு ரோடு தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பெஷலி. ட்ரூ, வெல் செட், வெல் செட். அஃப்கோர்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we've already seen you as the strong independent women அப்படின்னு இருக்கும்போது where is this one point where வனிதா வந்து பிரேக் டவுன் ஆவாங்க, ஈஸியாக உடஞ்சிருவாங்க அப்படின்னா what is it? It's definitely love and emotions. நான் சொன்னேன்ல, ரொம்ப எமோஷ்னலி டிபெண்ட் பர்சன் இப்போ வரைக்குமே. நான் ஸ்ட்ராங் எல்லாமே ஓகே தான். ஆனால் when it comes to love and relationships, any kind of relationship, I'm very weak. But I love that part of me. நான் வந்து எமோஷ்னலாக இருக்கக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம யாருக்காகவும் பிரேக் டவுன் ஆகலை. நான் வந்து ஐ எம் நாட் அ ரோபோட், ஐ எம் அ ஹியூமன் பீங். ஸோ மை ஹார்ட் இஸ் ஸ்டில் வெரி சாஃப்ட். ஐ ஹவ் கெப்ட் இட் வெரி, மை இன்னர் சைல்டு இஸ் அலைவ்.
என்னோட எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்துருந்தாலும் என்னோட இன்னர் சைல்டை வந்து நான் தொலைக்கவே இல்லை. தட் ஐம் பிளெஸ்ட். ஏன்னா நான் இப்போ வரைக்குமே ஐ பிலீவ், ஐ ஹாவ் ஹோப், ஐ பிலீவ் இன் லவ், ஐ பிலீவ் இன் மேரேஜஸ். நத்திங் இஸ் எனக்கு வந்து அது சில பேர் விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுவாங்கல்ல. எனக்கு அந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகலை பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ், சிச்சுவேஷன்ஸ், அவ்வளோதான். தவிர மொத்தமாக அதுக்காக வந்து இது எப்படின்னா சவர் கிரேப்ஸ், அந்த ஃபாக்ஸ் அந்த சவர் கிரேப்ஸ் இருக்குல்ல, அந்த நரி வந்து ஒரு கிரேப்ஸை வந்து எட்டி 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 பறிக்க பார்க்கும். ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு எட்டி 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 பார்த்துட்டே இருக்குமா, அதுக்கு வந்து பிடிச்சு சாப்பிட்றதுக்கு முடியாது, ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அதுக்கு எட்டி அதை பிடிக்க முடியலன்ற விரக்தியில் அது புளிக்குதுன்னு போய் சொல்லிட்டு போயிடும். மெனி பீப்புள் டூ தட். பட் அது எட்டியே பிடிச்சாகணுன்ற வைராகியத்தில் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தா அந்த கிரேப்ஸே சடனாக விழுந்துரும் கீழே, ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். அது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். லைஃப் அப்படிங்கிறது ப்ரொஃபஷனும் சரி, பர்சனலி சரி, எல்லாமே ஐ பிலீவ் இன் நாட் கிவிங் அப். யா, ஸோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் எது என்னை பிரேக் ஆக வைக்கும், என்னை எமோஷனல் ஆக வைக்கும்னா அன்பு. காதல்னு சொல்ல முடியல, அன்பு. எஸ், யா. இப்போ நீங்கள் பேசினதை வச்சு பார்க்கும்போது மென்டலி யூ ஹவ் இவால்வ் ஸோ மச், லைக் பிகாஸ் யூ ஹவ் கான் த்ரூ ஸோ மெனி திங்ஸ்னால யூ ஹவ் இவால்வ் ஸோ மச். பட் ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ டுக் அ டாயில் ஆக்சுவலி. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறமா பயங்கரமாக வெயிட் கெயின் ஆனதுலேருந்து அண்ட் யூ ப்ராட் டவுன் பயங்கரமாக, அந்த ஃபிசிக்கல் இவால்வ்மெண்ட்டும் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அது மென்டலி வென் யூர் டவுன் தட் வில் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ நீங்கள் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? பிகாஸ் we have seen you in different shapes and sizes. so அதுலேருந்து ஆக்சுவலி இப்போ ஹெல்த்தியாக இப்போ இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் வென் யூ நியரிங் 40 or அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் 40+. பட் த திங் இஸ் தீபிகா, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ அக்செப்ட் லைஃப். எனக்கு ஒரு சில நல்ல ரோல் மாடல்ஸ் இருந்திருக்காங்க எனக்கு முன்னாடி, நான் பார்த்தது ப்ளஸ் அண்ட் மைனஸ். க்ரூ அப் த வே ஐ க்ரூ அப் இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எல்லாரையும் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன், அவங்கள இன்னமும் பார்த்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ திங்க் ஆஸ் அ உமன் எஸ்பெஷலி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறது ஒரு ஜேர்னி, ஃபிசிக்கலி டெலிவரி ஆகிறது, போஸ்ட்மார்ட்டம், அது வந்து ஒரு பாட்டம், அது ஒரு ஜேர்னி ஃபிசிக்கலி. அதே மாதிரி உனக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஏஜ் வரும்போது, ஸோ நம்ம பலூன் மாதிரி வி ஏறுறோம் இறங்குறோம். நம்ம ஹெல்த்துங்கிறது வேறு, ஃபிசிக்கலுங்கிறது வேறு. ஸோ எனக்கு ஹெல்த் வந்து எப்போவுமே வந்து ஐவ் பின் ஹெல்தி, பிளெஸ்ட் வித் அ குட் ஜீன் தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஹெல்த் வைஸ் எதுவுமே ப்ராப்ளம் ஆனதில்லை. பட் இந்த ஒட் யூ சே, அதான் சொல்கிறேனே, யோயோ மாதிரி வந்து நான் பலூன் மாதிரி திடீர்னு திரும்பி இது நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ஐவ் அக்செப்டட் இட். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம் டு தட் ஸ்டேஜ் வேர் நான் ரொம்ப முந்திலாம் ரொம்ப அது கான்ஷியஸாக இருப்பேன், ரொம்ப நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல் தட். இப்போ என்னமோ புதுசாக வந்து பாடி ஷேமிங்கு அது இதுன்னு கொண்டு வந்துட்டு மெனி பீப்புள் ஆர் பீயிங் ஒபீஸ். த ரைட் வேர்ட் இஸ் நாட் ஃபேட், ஒபீஸ். ஓகே, அண்ட் தே ஆர் ஸ்டில் வேரிங் ரொம்ப ரிவீலிங் க்ளோத்ஸ் போட்டுக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளோ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குறோம். பட் அதுக்கு எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு ஐ எம் நாட் தட் கோயிங் டு அக்செப்ட் தட். ஏன் அப்படின்னா இட் இஸ் அ ஒபிசிட்டிங்கிறது வந்து ஒரு வியாதி. ஓகே, நானும் இருந்திருக்கேன், எனக்கு அருகதை இருக்குது சொல்கிறதுக்கு. நான் எப்போவுமே ஸ்லிம்மாக இருந்த ஒரு கேரக்டர்னா நான் வந்து அவங்கள ஏதோ கீழே தள்ளி தாழ்ந்து நான் பேசுகிற மாதிரி இருக்கும். நான் ஒபீஸாக இருந்திருக்கேன். பட் அதுக்கான என்ன பண்ணணுங்கிறது வந்து நான் ஆல்வேஸ் ஐ ஹவ் ட்ரைடு. நவ் ஐ ஹவ் கம் டு தட் பிளேஸ் வேர் லைட்டாக ஐ கெயின் a little, lose a little, gain. I'm healthy. And this age and stage, your body, I don't know, I accept. Okay. So when I was very heavy, obese இருந்தப்போ நான் ரொம்ப அதை சீரியஸாக எடுத்து I have done things. பட் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லிட்டில் வெயிட் கெயின் அண்ட் அது நார்மல் எல்லாருக்குமே. டிப்ரெஷன் இருந்தால் நம்ம சாப்பிடுவோம், வெயிட் கெயின் ஆகும். ஹாப்பியாக இருந்தோம்னா சில பேருக்கு உல்ட்டா, ஹாப்பியாக இருந்தால் வெயிட் போடுவாங்க, டிப்ரெஷனில் இழைப்பாங்க. ஸோ ஈச் பாடி. பட் நான் என் பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்தி, நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றதை தாண்டி ஹெல்தி ரொம்ப முக்கியம். அண்டு நீங்கள் ஆக்டிங் எல்லாம் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓரளவுக்காவது பாடி ஷேப் எல்லாரும் வந்து ஸ்லிம் இருக்க முடியாது, பட் ட்ரிம்மாக இருக்கலாம். எக்ஸஸ் ஃபேட் இருக்கக்கூடாது. அண்ட்
ஐ திங்க் ஜோவிகா இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ரொம்ப ஹார்ட் ஃபார் இட். ஜெயா வில் இப்போதைக்கு ஐ டோல்ட் ஹர் ரிலாக்ஸ். ஏன்னா நீ வந்து இந்த ஏஜ்ல நீ படிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ ரொம்ப டென்ஷன் வேண்டாம். தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் லூஸ் வெயிட், வில் மேக் யூ லூஸ் வெயிட். ஜஸ்ட் ஈட் ஹெல்தி அப்படின்னு. ஸோ நான் இப்போ வந்து ஐவ் கம் டு தட் ஏஜ் வேர் நான் ஐம் கம்ஃபர்டபுள் இன் மை ஸ்கின் அண்ட் ஐம் கம்மிங் டு த நெக்ஸ்ட். அதுக்காக நான் இந்த ஜிம்முக்கு போய் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்றேன்ட்டு தலை கீழே திரும்புறது, உருள்றது, பெறல்றது. பட் யூ ஹேவ் எனி ஸ்பெசிபிக் ரூட்டீன்? நத்திங். ஐ அம் ஆக்டிவ். நான் வீட்டில் ஆக்டிவாக இருப்பேன், ஷூட்டிங் போனால் ஆக்டிவாக இருப்பேன், உட்கார மாட்டேன் நிறைய. ஆமாம், உட்காரவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் பி ஸ்டாண்டிங். ரஜினி அங்கிள் கிட்டே ஒரு நாள் வந்து ஐ டோல்டு அங்கிள் நான் உங்களை மாதிரி அங்கிள் என்ன அப்படின்னு. நான் உட்காரவே மாட்டேன், அங்கிள் நின்றுட்டே இருப்பேன். சின்ன வயசில் அங்கிள் வந்து ரொம்ப கான்ஷியஸ், இப்போவும் இல்லை. ஸோ ரஜினி அங்கிள் வந்து எப்போவுமே நான் நின்று தான் பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து பேசுவார். ஸோ எங்கள் அப்பா அம்மா கிட்டெல்லாம் பேசும்போது நான் ஒரு நாள் கேட்டிருக்கேன். சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப க்ளோஸ். ஸோ சின்ன வயசில் நான் அங்கிள் நீங்கள் எப்படி இவ்வளோ இதுவாக இருக்கீங்க? நான் அப்போ குண்டா இருப்பேன். ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோனா, எங்கள் மம்மி சொல்லுவாங்க, ரஜினி அங்கிள் பாரு இந்த வயசுல அப்போ 40+ இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ 100 ஸ்கிப்பிங் எவ்ரிடே. அது பெரிய விஷயம். அப்போ 100 ஸ்கிப்பிங் போடுவேன். நீ 100 ஸ்கிப்பிங் போடுன்ட்டு எனக்கு ஸ்கிப்பிங் ரோப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் அங்கிள் கேட்டேன், அங்கிள் 100 ஸ்கிப்பிங்னால தான் நீங்கள் இழைச்சிங்களான்னு. இட்ஸ் லைக் நான் உட்காரவே மாட்டேன், கேலரிஸ் லூஸ் ஆகும். ஸோ ஸ்டாண்டிங் இஸ் வெரி குட். ஸோ அது என்னமோ தெரியல, ஐவ் ஆல்வேஸ் அது ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீ பிக் பாஸ்ல என்ன பார்த்துருந்தா கூட நின்றுட்டு தான் இருப்பீங்க. ஐ வில் பி இன் த கிச்சன், ஐ வில் பி ஸ்டாண்டிங். ஸோ வீட்லேயும் மேக்ஸிமம் ஷூட்டிங் போனாலும் சரி உட்கார மாட்டேன் நான். ஸோ தட் ஐ திங்க் இஸ் மோர் தென் இனஃப். எனக்கு என்ன பயம்னா, அந்த ஜிம்முக்கெல்லாம் போய் இப்படிலாம் பண்ணும்போது ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுவோம் போனரும். ஏன் அப்படிலாம் பயப்படுறீங்க? அது பில் தடுக்கி பயில்வான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, எல்லாத்துலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். தேவையே இல்லாம இப்ப எனக்கு தேவையா? நான் என்ன வந்து என்ன இப்போ மாடல் ஆக போறேன்னா என்ன ஆகுறேன்? ஒன்றும் இல்லை. ஈவன் ப்ரொஃபஷன்ல பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி ஹெல்தி அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபார் யுவர் ஏஜ். அவ்வளோதான். நம்ம ஓவர் ஸ்கின்னி ஆகிறோன்ட்டு நான் ராங் எக்ஸாம்பிளாகவும் இருக்கு. ஜிம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இந்த ஓவர் ஜிம் பண்றவங்கள பார்க்கும்போது நிஜமா எனக்கு இது ஏன் இவ்வளோ பயமா இருக்கு. எனக்கு பயமா தான் இருக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் அ மோர் லைக் பேலன்ஸ்ட். ஐ டோன்ட் டூ மச். திடீர்னு நம்ம வீட்டில் பார்ட்டிஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வில் டான்ஸ். அப்போ ஒரு 2-3 ஹவர்ஸ்லாம் செம்மையா டான்ஸ் வேற லெவல் இறங்கி குத்துவோம். ஸோ அப்போல்லாம் உனக்கு வந்து அந்த எக்ஸசைஸ். ஸோ எனக்கு ஸ்டாமினா இருக்கு. ஸோ ஐ ஹாவ் ஸ்டாமினா, போதும் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.